ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கோழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லீரல், அதாவது கல் மாதிரி இருக்கும், அது மண்ணீரல்னு நினைக்கிறேன். பட் அது நம்ம ரொம்ப ரேராக சாப்பிடுவோம். ஆனால் இது இப்போ ரீசெண்டாக நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு, சூப்பராக. இந்த யூடியூப்லலாம் பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. தனியாக சாப்பிடும்போது நம்ம தருவாங்க, நம்ம கோழியோட சேர்த்து வாங்கி சாப்பிடுவோம். பட் ஆனால் நான் தனியாக சாப்பிடும்போது அது பிடிக்காமல் கொஞ்ச நாள் இருந்தது. இப்போ பார்த்தா நல்லா இருக்குது டேஸ்ட். பார்த்தீங்கன்னா இப்போது அது ஒரு மட்டனோட டேஸ்ட்டில் தான் இருக்குது இது. சரி, இதை கொஞ்சமாக வாங்கி வந்தாச்சு. இது கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும், நான் கட் பண்ணலை. சரி, அப்படியே போட்டாச்சு. போட்டுட்டு இதில் ரொம்ப ஈஸியாக கழுவிட்டு ரொம்ப அவசரமாக தான் செஞ்சேன். ஆனால் ஒரு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மெனக்கடலை இதுக்காக வேண்டி என்ன பண்ணேன்னா, அப்படியே கழுவிட்டு வச்சுட்டு அப்படியே அதில் வெங்காயம் போட்டேன். கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அதோடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, ரொம்ப கம்மியாக போட்டேன். போட்டுட்டு எண்ணெயும் ஊற்றி மஞ்சப்பொடியும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டேங்க. இதை அப்படியே நல்லா வேகணும். குக்கரில் வச்சா நான் உங்களுக்கு ஒரு 3 விசில் 4 விசிலில் வச்சு எடுத்துடலாம். பட் இன்றைக்கி குக்கர் இல்லாத காரணத்தினால நான் இப்போ சட்டியிலேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் அப்படின்னு போட்டாச்சு. தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். இது நல்லா தண்ணினா நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதுவே வந்துடும். ஏன்னா அது மட்டன் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால ஒரு ஃபேட் இருக்குது இதில் கண்டிப்பாக. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ டேஸ்ட் செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை அப்படியே சாதத்தில் போட்டு பெசன்ட் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.